அனைவருக்கும் நமஸ்காரத்துடன் உங்கள் சிவவாக்கு ஜோதிடர் கிருஷ்ணவேணி. வாழ்க வளமுடன். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரோடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை. சொந்த தொழில் சுயமாக நிற்கணும், தன்னோட காலில் நிற்கணும், சுய சம்பாத்தியம் இருக்கணும். யாருக்குங்க? எனக்கு ஜாதக கட்டத்தில் அது மாதிரி இருக்கா? நம்மளுடைய கிரக நிலைகள் நல்லா இருக்கா? நானே தான் உழைப்பாக இருக்கும். உங்கள் காலில் தான் நீங்கள் நிற்பீங்க, யாரோட சப்போர்ட்டும் இல்லை. எனக்கு 4 பேர் வேலை செய்யணும், என்னோட கடுமையான உழைப்பு, முயற்சி, இந்த 2ம் இருந்தால் சொந்த தொழில் உண்டுங்க. இதுக்கு நம்மளுடைய லக்கண புள்ளி நல்ல நிலையில் இருந்தால் 10ஆம் இடத்து தொடர்பும் 6ஆம் இடத்து தொடர்பும் இருந்தால் 2ஆம் இடம் ஆக்டிவேட் ஆகும். நல்ல வாழ்க்கை, நல்ல தனம், நல்ல பணம் வரும். தொழில் அப்படின்னாவே 6ஆம் இடம்ங்க. அந்த தொழிலை கொடுக்கும் பொழுது அடிமை தொழிலில் தான் இருந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன், நிறைய அனுபவ பாடத்தை கற்றுக்கிட்டு அப்படியே நானே ஒரு பிஸ்னஸ் வச்சுட்டேன். நான் இப்போ நிறைய இடத்துல பிரான்ச்சஸ் போட்டிருக்கேன். எப்படிங்க? இது சொந்த தொழில். அப்போ உங்களுடைய முயற்சிங்கிற பாவம் 3ஆம் பாவகம் நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தால் சொந்த தொழில் அற்புதம். அப்போ உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம், என்னோட உயர்வு, என்னோட இது. எங்கள் அப்பா சம்பாதிச்சு வச்சது எல்லாமே அவரே அழிச்சிட்டு போயிட்டார். எங்கள் தாத்தா பாட்டன் சொத்து எதுவுமே இல்லை. 5ஆம் பாவகம் அங்கே அவுட்டு. நல்லா கேட்டுக்குங்க. 2, 4, 6, 10 தொடர்பு தான் 11ஆம் இடம் லாபத்தை தரக்கூடிய அமைப்பாக வந்துடும். சுய சம்பாதியத்தில் நான் வந்தேன். 2ஆம் இடத்துல சனி பகவான் நம்ம லக்கணத்தில் சனி பகவான், அதுதான் தொழில். சனி பகவான் தொழில்காரகன். என்னோட உழைப்பு, என்னோட சிந்தனை, என்னோட செயல்பாடு சின்னதாக நான் ஒன்று தொடர்ந்து செஞ்சேன். உழைப்பு. சூரியன் எங்கே உச்சம், சனி பகவான் எங்கே உச்சம், உயர்வான அந்தஸ்தை அடைவாங்க. அப்போ துலாம் எப்படின்னா தராசு, அங்கே தான் உச்சம் பெறார் சனி பகவான். சொந்த தொழில் சனி பகவான் 6, 8, 12 மறைஞ்சிருக்குங்க. சொந்த தொழிலை செஞ்சிடாதீங்க. சனி ராகு தொடர்பில் இருக்குங்க, 2 இணைவில் இருக்குது. தொழில் தொடங்குனீங்க அடிதான், ஒன்றுமே முடிஞ்சு போச்சு. ஒருத்தருக்கு சனி கேது சேர்க்கை 12 பாவத்தில் இருக்கட்டுங்க. ஒவ்வொரு கிரக சேர்க்கையும் பார்க்கணும். சனி கேது எந்த பாவகத்தில் வேணா இருக்கட்டும், ஆன்மீகம் சார்ந்து ஒரு ஆசிரமம் சார்ந்து சொந்த தொழில் செய்யலாம், அதில் வருமானம் வரும். மற்றபடி முதலீடு போட்டு நான் ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் ஆகணும், ஒரு டெக்ஸ்டைல் ஓப்பன் பண்ணணும், நான் ஒரு நகைக்கடை வைக்கணும்னா அவங்க எப்படி சாதிப்பாங்க? விளையாட்டுத்துறை சார்ந்து சாதிக்கக்கூடிய வல்லமை அப்படிங்கிறது இருக்குது. நான் ஒரு போட்டியாளருங்க, நான் ஒரு கேரம் போர்டில் கூட சம்பாதிப்பேன், நான் செஸ் விளையாடி அதில் இருப்பேன். புத்தியை கொண்டு புதனும் குரு. புத்தி என்னதுங்க? புதனும் குரு. அறிவை உழைக்காமல் தன்னுடைய அந்த புத்தி, அந்த நுட்பம், அந்த ஆராய்ச்சி, இதை கொண்டு நான் உழைக்காமையே அந்த அறிவை கொண்டு ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வருமானமும் உண்டு, புகழும் உண்டு. இதெல்லாம் யாருங்க? சொந்த தொழில் தான். 4 பேர்த்துக்கு சொல்லி கொடுப்பாங்க, குருவாக இருந்து நடத்துவாங்க. அதே மாதிரி கிரிக்கெட் மேட்ச்சு, உழைப்பு, அதெல்லாம் சனி கேது ரொம்ப அருமையாக, செவ்வாய் இதெல்லாம் இருக்கும்போது அவங்க என்னனுங்க, தன்னுடைய உடல் உழைப்பை கொடுத்து அது ஒரு உயர்வான புகழை கொடுக்கக்கூடிய அமைப்பு. கல்வி அறிவே இல்லைனாலும் அதுதான். அப்போ தன்னுடைய சின்ன பெட்டி கடை வைக்கிறாங்க, ஒரு டீ கடை வைக்கிறாங்க, ஒரு ஹோட்டல், சந்திரன் செவ்வாய் ஹோட்டலில் நான் நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. பார்ட் டைம் ஜாபு, கேது ராகு கேதுலாம் பார்ட் டைம், அந்த டைமுக்கு போகிறது சம்பாரிச்சிட்டு வந்தார். வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்தேங்க, என்னோடய உழைப்பு தான், என்னோடய சொந்த தொழில் தான். நாங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன், அப்புறமே நான் சொந்த ஊருக்கு வந்து செட்டில் ஆகிட்டேன். இதெல்லாம் அந்த கால தொடர்புக்கெல்லாம் தசாபுத்தி. அதுக்கு மேலே நீ இருக்க மாட்டேப்பா, ராகு தேசம் ஃபுல்லாக நீ அங்கே தான் இருப்ப, குரு தசை உன் வீடு வந்து சேர்ந்துருவேன். நான் ஆஸ்திரேலியாவில் இருக்கேங்க, அல்லது ஒரு துபாயில் இருக்கேன்னு வச்சுங்களேன், அவங்க அந்த ஒரு ஊருக்கு போய் அவங்களுக்கான என்ன தொழில் செஞ்சேன், ஒரு டீ கடை வச்சேன், ஒரு ஒர்க் ஷாப் வச்சேன், இது மாதிரி சம்பாத்தியம் பண்ணிவிட்டு போதும் எனக்கு
ஓரளவு வருமானம் அல்லது ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு அப்படின்னு சொந்த வீட்டுக்கே சொந்த நாட்டுக்கே வரக்கூடிய அமைப்பும் உண்டு. இது மாதிரி ராகு கேது சனி பகவான் தொடர்பெல்லாம் வந்து என்னதுங்க, சொந்த தொழில் வெளிநாட்டில் போய் செய்வாங்க, நிறைய இருக்குங்க. அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் நம்மளுடைய பாவகமும் கிரக தொடர்பும் இந்த தொழில் செஞ்சால் நம்ம சக்ஸஸ் ஆவோமா, என்னென்ன தசா புத்தி வருது, அந்த 10ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் நமக்கு என்ன கால்குலேட் பண்ணணும், அது நமக்கு தனத்தையும் பணத்தையும் 11ஆம் பாவகம் தான் நிர்ணயம் பண்ணணும். இந்த மாதிரி லாபகத்துக்கு 10க்கு 2ஆம் இடம், 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம், 10ஆம் அதிபதி எங்கே நிற்குதோ அதற்கு 2ஆம் இடம் தான் லாபத்தை கொடுக்கும். நம்மளுடைய 10வது ராசி நமக்கு லாபத்தை கொடுக்குங்க. நம்மளுடைய நட்சத்திரம் லாபத்தை கொடுக்கறதுக்கு இருக்குது. தாராபலன் பார்த்துக்கணும். நம்ம தொழில் செய்கிறது நம்ம தாராபலனுடைய நட்சத்திரம் பார்த்து இயக்குனா நல்ல நட்பு. கூட்டு தொழில் தெரியுங்களா, கூட்டு தொழிலில் நிறைய பேர் சொந்த தொழில் இருப்பாங்க. இவன் வந்து சேர்ந்தான் நம்ம பெரிய உயர்வு. நீ உனக்கு உயர்வே இல்லைப்பா, நீ யாரையா டிபெண்ட் பண்ணிட்டு உன் ஒய்ஃபை வந்து பார்ட்னராக போட்டுக்கோ, குழந்தைய பார்ட்னராக சேர்த்துக்கோ, உன்னோட தனியாக உன்னோட விஷயத்தை செய்யாத. இங்கே ஜீவனஸ்தானம் கெட்டுப்போச்சு, சனி பகவான் பிரச்சனையை கொடுப்பாரு, உனக்கு போகக்கூடிய தசாபுதி பகை பெற்றிருக்கு, காலப்பகை தசை, காலப்பகை நட்சத்திர சாரம் நிறையா இருக்குது. அப்போ எதில் வந்து டேமேஜ் ஆகிறாங்க, ஏன் லாஸ் ஆகிறாங்க? எனக்கு தெரிஞ்சு எத்தனை கிளைண்ட்டு தெரியுங்களா, ஹோட்டல் வச்சுருந்தேங்க, கொரோனாவில் லாரி வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன், 4 லாரியை விற்றுட்டேங்க. கொரோனா பீரியடெலாம் நமக்கு ரொம்ப ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. இதெல்லாம் ராகு கேது. இந்த ராகு கேது செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் சொந்த தொழிலுக்கு ரொம்ப கவனமாக நம்ம எடுத்து பார்த்து தான் நம்ம சொல்லணும். அப்போ நம்மளுடைய அந்த கால பகையோ ஒரு தசாபுத்தியோ பிரச்சனையை கொடுத்து நம்ம அகல கால் வச்சு ஒரு கோடி கணக்கில் பண முதலீடு போட்டு அதற்கான லாபத்தை எடுக்க முடியாமல் திணறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். அப்போ நல்ல தொழில் அப்படிங்கும்போது புதன் சுக்கரன் குரு நல்ல இடத்துலையும் 10ஆம் அதிபதி நல்ல ஒரு அமைப்புலையும் 2ம் 11ஆவோட பாவகத்தையும் பார்த்து நம்ம இன்னாருக்கு இன்னார் தொழில் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாபு கரெக்டாக கிடைக்கும், நீங்கள் ஒரு நல்ல பிரபலிய டாக்டர் ஆவீங்க, ஒரு அரசியல் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே சொந்தம்தான், நம்ம உழைப்பு தான். அப்போ அறிவை கொண்டும் உழைப்பை கொண்டும் நம்ம ஒரு தகுதி புகழோடு வாழக்கூடிய அமைப்புக்கு ஜாதக கட்டத்தில் இருக்கிற கிரக அமைப்பு நமக்கு பல பிரச்சனையில் இருந்து தீர்வை கொடுத்து ஒரு கஷ்டத்தை கொடுத்து ஒரு பாடத்தை கொடுத்து படிப்படியான உயர்வை சொந்த தொழிலால் நான் முன்னேற்றம் அடைஞ்சேன் அப்படிங்கிறத சொல்கிறவங்களுடைய ஜாதகங்களாம் பார்க்கணும். உங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக்கணும். இனிமேலும் நான் அதுலேயே வீம்பாக இருந்து நான் அப்படியே செய்வேன் அப்படின்னு முரண்டு பிடிச்சிங்கன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கணும். அப்போ யாருக்கையாவது கைமாற்றி விட்றது, நான் வேலைக்கு போகிறேங்க பிஸ்னஸ்ஸு வேண்டாம் கேட்டுக்கணும். நம்மளுடைய கோச்சார கிரக தொடர்போ இந்த சனி பகவானுடைய மாற்றமெல்லாம் 7.5 சனி வருதா, இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறது, குரு பகவான் நமக்கு என்ன கொடுப்பார், இதெல்லாம் நம்ம ஜாதகத்தை நல்லா பார்த்துக்கணும், வருஷம் பார்த்துக்கணும். அப்போ தான் அந்த ஏற்றம் இறக்கமெல்லாம் பேலன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா. லாஸ் பண்ணிட்டோம்னா குடும்பம் போச்சுங்க. நம்மளை நம்பி எத்தனை பேர் இருக்காங்க, 10 லேபர் இருக்காங்க, 4 மாதம் சொல்லுவீங்க பணம் கொடுக்க முடியல, கொஞ்சம் சம்பள குறைவுன்னு. எத்தனை இண்டஸ்ட்ரியல் வந்து திருப்பூர் கோயம்புத்தூர்லாம் அடி வாங்கினதெல்லாம் இருக்குது. சொந்த தொழிலை ரொம்ப கவனமாக கட்டத்தை பார்த்து நீங்கள் ஆரம்பிக்கணும். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.